இந்த மார்னிங் டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா எப்படி தான் டைம் போகுதுன்னே எங்களுக்கு தெரியாது. அப்படி ஃபாஸ்ட்டாக போயிடும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் பையன் பிரணித் தான் அதுக்கு மெயின் ரீசன். அவனை உட்கார வச்சு அவனை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுற மாதிரி இருக்கும். அவனுக்கே ஒரு 1 to 1.5 hours ஸ்பெண்ட் ஆகிடும். இப்போல்லாம் சாப்பிட மாட்டேன் விளையாடுவேன்ட்டு ஒரே சேட்டை. அவனை உட்கார வச்சு சாப்பிட்டு அவனுடைய ஒர்க்ஸ் எல்லாம் காலையில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுது. சரி, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 minutes தான் டைம் இருந்தது. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. பிரணித்து கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப டிலே ஆனதுனால ஒரு 50 minutes தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் பிளான் பண்ணி வச்சுருக்க லன்ச் செய்ய முடியுமா அப்படின்றது இந்த vlog ஃபுல்லாக பாருங்கள். இந்த குக்கிங் vlog நடுவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ்லாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்னலாம் இந்த 50 minutesல நான் செய்கிறேன்றதை பார்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் என்னோடய டிஎம்மில் கேட்டிருந்தீங்க, எப்படி நீங்கள் குழந்தைய வச்சுட்டு சமாளிக்கிறீங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு சமைக்கிறீங்க, அதுவும் 2 பொரியல் சமைக்கிறீங்க, எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, நான் ஒர்க் பண்ணல. ஸோ நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஃபுல் டைம் என்னோடய குழந்தைக்கு நான் ஒன்லி கேர் டேக்கர் தான். ஸோ அதனால் எல்லா ஒர்க்கும் ஸ்டார்டிங்கில் நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக அதை செய்யும் போது பார்த்திங்கன்னா ஈஸி ஆகுமான்னு கேட்டால் ஈஸி ஆகாது. ஆனால் அதுவே பழகிடும். அதே மாதிரி தான் எனக்கும். இப்படி தான் நான் டெய்லி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியே தான் நான் பழகிட்டுருக்கேன். அப்படியே போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சனில் பார்த்திங்கன்னா குக்கிங் ஒர்க் பாதி போயிட்டே இருக்கும் போது நடுவில் இந்த பாத்திரமும் கொஞ்சம் சேர்ந்துருந்தது. அதையும் வாஷ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சைட் பை சைடு வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த 50 minutesக்குள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒர்க்ஸை நான் பேலன்ஸ் பண்ணி முடிக்கிறேன்றது தான் இதில் கான்செப்ட்டு. ஸோ இது கொஞ்சம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன், அதாவது ஒரு குக்கிங் காம்படிஷனுக்குள்ளே என்ட்ரு ஆன மாதிரி தான். 50 minutes டைமுக்குள்ளே கடன்னு முடிக்கணும். அது அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி எப்படியோ நான் பிளான் பண்ண மாதிரியே குக் பண்ணிட்டேன். என்ன குக் பண்ணியிருக்கேன்றது லாஸ்ட்டில் காட்டுறேன், என்ன குக் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இன்றைக்கி அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணிடலாம், கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு குக் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் கிச்சனையும் கொஞ்சம் நீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லைனா கிச்சனுக்குள்ளே வரவே பிடிக்காது. நெக்ஸ்ட் ஒர்க் செய்யவே தோணாது. ஓகே, இப்போ ஓரளவுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சரி, இதோட கிச்சன் ஒர்க் முடிஞ்சது. கொஞ்சம் போயிட்டு நம்ம ஹாலில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போகிறேன். அங்கே தான் பெரிய டாஸ்க், அடுத்த ஒரு டாஸ்க் எனக்கு வெயிட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் என்ன டாஸ்க்குன்னு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஹால் பக்கம் போனால் ஹாலில் ஃபுல்லாக பிரணித் எல்லா டாய்ஸையும் கொட்டி, ஒன்று கூட விளையாடலை, ஆனால் கொட்டி வச்சுருந்தோம். அவ்வளோ டாய்ஸ் இருந்தது. இது நான் உங்களுக்கு டைம் லேப்ஸில் ஸ்பீடாக காட்டுறேன். அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது தான். இது நான் அரேஞ்ச் பண்ணுறேன், மறுபடியும் அவன் கொட்டுறான், நான் அரேஞ்ச் பண்ண அவன் கொட்ட, மறுபடியும் அவனே எடுத்து வச்சுட்டு இருந்தான் என் கூட சேர்ந்து. ஒரு வழியாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இது சாப்பிட்ற டைமு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சோன்னா அடுத்து நான் சாப்பிட்டுட்டு அவனுக்கு கூடவே ஊட்டி விட்டுருவேன். ஸோ ஒரு வழியாக நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். அவனும் ஹெல்ப் பண்ணால் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வேறு கொடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சமாவது ஒரு 5 minutes உட்காரலாம், எப்பா சாமி முடியல அப்படின்னு சொல்லி உட்காந்தாச்சு. பயங்கரமாக கால் வலி. ஒரு 5 minutes உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போனால் தான் அகெயின் கொஞ்சம் எனர்ஜி வரும். இப்படி தான் என்னோடய மதரோட போயிட்டுருக்கு. இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கிளிப்ஸ் தான். இது மாதிரி நிறைய இருக்கும் ஒரு டேயில் நம்ம பண்ணுறதுக்கு ஆஸ் அ மதராக. ஓகே, இப்போ சாப்பிட போயாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான நியூட்ரிஷனான ஒரு ஃபுட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் கவு பீன்ஸில் கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, கத்திரிக்காய் போட்டு அரைச்சி விட்ட குழம்பு, பாயில்டு எக்கு, சைனீஸ் பொட்டேட்டோ ஃப்ரை,
பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், கர்ட். இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷலான லன்ச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.